விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே கீழக்கோட்டையூரில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் போதுமான வகுப்பறை இல்லாததால் தரையில் அமர்ந்து மாணவர்கள் கல்வி பயின்று வரும் நிலையில் கூடுதல் கட்டடம் கட்டித்தரக் கோரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அந்த பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் ஜெயலானி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு தாலுகாவிற்கு உட்பட்டது கீழக்கோட்டையூர் கிராமம். இந்த பகுதியில் அரசு உயர்நிலைப் பள்ளி என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 110 மாணவர்களை தற்போது கல்வி பயின்று வருகின்றனர். இந்த கிராமத்திற்கு அருகிலுள்ள மேலக்கோட்டையூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்களும் இந்த பள்ளியில் படித்து வரக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில் இந்த பகுதியில் போதுமான கட்டட வசதி இல்லாதன் காரணமாக இந்த பள்ளி வளாகத்திலேயே தரையில் அமர்ந்து மாணவர்கள் கல்வி கற்க வேண்டிய நிலை என்பது இருந்து வருகிறது. இது குறித்து நாம் ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்பே நாம் நியூஸ் ஒன் தமிழில் செய்தி வெளியிட்டிருந்தோம். இதனையடுத்து அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு அளவை செய்யப்பட்ட நிலையில் தற்போது இடம் தேர்வு செய்யப்பட்டாலும் இன்னும் கட்டடங்கள் கட்டப்படாத நிலை என்பது இருந்து வருகிறது. இதனை கண்டித்து தற்பொழுது இன்று பள்ளிகளுக்கு மாணவர்கள் செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக இப்பகுதியைச் சேர்ந்த ஊர் தலைவர்கள் வணங்கிக்கலாம். ஐயா வணக்கம். தற்போது இந்த பகுதியில் எவ்வளவு மக்கள் இருக்காங்க, எதன் காரணமா இந்த கோரிக்கை வச்சு நீங்க மாணவர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க? எங்க ஸ்கூல் 2018 நடுநிலை பள்ளியா இருந்து உயர்நிலை பள்ளியா தயாராக இருக்கு. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷமும் கட்டட வசதி இல்லாம தான் ஊர் பொது கட்டிடம், கல்யாண மண்டபம், இதுல பிள்ளைய போய் மரத்து நிழல்ல உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நாங்க பல முறை அரசுகிட்ட கட்டிடம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே நிலம் இல்லைன்னு சொன்னாங்க. நிலம் 2020 அரசு கவர்மெண்ட் ஒரு ஏக்கர் ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் இன்னைக்கு கட்டடம் இல்லாம ரொம்ப ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைய அவதிப்படுறாங்க. அதை கண்டிச்சு தான் இன்னைக்கு இந்த குழந்தைகளுடைய ஆர்ப்பாட்டம் நாங்கள் பண்ணோம். அரசு இதுக்கு தவணைக்கு கவனம் செலுத்தி எங்களுடைய ஸ்கூலுக்கு கட்டடம் கட்டி விரைவில் கட்டடம் கட்டி கொடுக்கணும்னு தாழ்மையோடு கேட்டோம். மேலும் தற்பொழுது அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இது குறித்து நம்முடைய பேசுறதுக்காக இப்போது சேர்ந்த வாலிபர் ஒருத்தருக்கு வணங்கிக்கலாம். அண்ணே வணக்கம். தற்போது இந்த பகுதியில் இன்னைக்கு போராட்டம் நடந்துச்சு. எவ்வளவு நேரம் இந்த போராட்டம் நடந்துச்சு? சம்பவ இடத்துக்கு அதிகாரி யாரெல்லாம் வந்தாங்க? என்ன உறுதிமொழி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? அதாவது இப்போ 1 மணி நேரத்து 2 மணி நேரம் போராட்டம் நடத்திட்டு இருந்துச்சு. சம்மந்தப்பட்ட அதிகாரி டிஓ வந்தார், சிஓ வந்தாங்க, தாசில்தார் அம்மா வந்தாங்க, ஆர்ஐ சார் எல்லாரும் விஓஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. டிஓவும் சிஓவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள உங்களுக்கு பில்டிங் சாங்ஷன் ஆயிரும், ஃபண்டு ஒதுக்கி அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க உறுதியை ஏற்று நாங்கள் இப்போ கைவிட்டுட்டு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கடுத்து அவங்க தான் சொல்லணும் என்னன்னு. ஒருவேளை அவங்க இந்த உறுதிமொழி கொடுத்து வாக்குறுதியை நிறைவேற்றலாம், அடுத்த கட்ட போராட்டம் என்னமோ? அடுத்த கட்ட போராட்டம் சாலை மறியல் போராட்டம் தான் அறிவிக்கிறதா ஊர்ல இருந்து பேசி முடிவெடுத்திருக்காங்க. இல்லாட்டி கலெக்டரை பார்க்கவும் போவோம், கலெக்டர் ஆஃபீஸ்லையும் முற்றுகை போராட்டம் நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. அதான் தற்பொழுது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த அரசானது ஒரு 1.5 வருடங்களாக நிலம் ஒதுக்கியும் இன்னும் கட்டணம் கட்டித்தராமல் இருப்பதற்கு இப்பகுதி மக்கள் பெரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் இப்போதைக்கு அந்த பெண்கள் இருக்காங்க, அவங்களே கேட்கான். அம்மா வணக்கம். தற்போது இந்த பகுதியில் உங்க பள்ளி மாணவர்லாம் படிக்காங்க. என்ன கோரிக்கை வச்சு நீங்க போராட்டம் பண்ணாங்க? உங்களுடைய கோரிக்கை என்ன? பள்ளிக்கூட விரைவாக நடந்தா நல்லதுதான். பிள்ளைங்க கஷ்டப்படாம எங்களுக்கு படித்த நல்ல பிள்ளைங்க மரத்தடியிலையும் வெயில் உட்காந்து படிக்கிறாங்க. பள்ளிக்கூடம் சாவடி மடம் அதுல உட்காந்து படிக்கிறாங்க. எங்களுக்கு விரைவில் பள்ளிக்கூடம் வேணும். கீழக்கோட்டையூர் கிராமத்திற்கு தற்பொழுது தரையில் அமர்ந்து மாணவர்கள் படிக்கக்கூடிய சூழ்நிலையில் விரைவில் கட்டடம் ஒதுக்கி கட்டித்தர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழுக்காக வத்திராயிருப்பிலிருந்து செய்தியாளர் ஜெயலானி.